அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம்ம யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரத்தம் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக ஒரு கிளினிக்கல் லெபார்டரியில என்ன பண்ணுவாங்க, இந்த டெஸ்ட் என்ன வியாதியை கண்டுபிடிக்க பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் ஏ நார்மல் மேன் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை பத்தி பார்க்க போகிறோம். இந்த டாபிக்கை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே உள்ள வாங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம இந்த டாபிக்கை பத்தி பார்ப்போம். இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் அடல்ட்டுக்கு வெயிட் என்கிறது 60 to 65 கிலோகிராமா நார்மலா இருக்கக்கூடிய ஒரு வெயிட். இந்த வெயிட் என்பது ஒரு மனித உடலுடைய வெயிட் என்பது என்னென்ன கெமிக்கல்னால தீர்மானிக்கப்பட்டிருக்குங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சில பேர் இப்ப வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு விரும்புவாங்க. ஆனா தேகம் மெலிந்து இருக்கிறவர்கள் பாத்தீங்கன்னா வெயிட் எங்களுக்கு அதிகமாகணும் அப்படின்னு விரும்புவாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு நார்மல் வெயிட்ங்கிறது ஒரு அடல்ட்டுக்கு 60 to 65 கிலோகிராம் வரைக்குமானது நார்மல் வெயிட். இந்த நார்மல் வெயிட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கான்ஸ்டிடியூவன்ட்டும் ஒவ்வொரு பங்கு நமக்கு வகிக்குது. இதுல நம்ம எல்லாரும் நினைப்போம் ஃபேட் ரொம்ப இருக்கிறதுனால நம்ம அதிகமான வெயிட்டா இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம நினைப்போம். ஆனா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டென்ட் நமக்கு தேவையானது. இதுல நம்ம எதை குறைப்பதற்கு பிரயாசப்படணும் அப்படின்னா இந்த ஃபேட்டை மட்டும்தான் குறைப்பதற்காக பிரயாசப்படணும். மற்ற கான்ஸ்டிடியூவன்ட் எல்லாம் நமக்கு தேவையான கான்ஸ்டிடியூவன்டாவே காணப்படுது. இதுல பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் அப்படிங்கிறது 61.6% வரைக்கும் நம்ம உடம்புல காணப்படுது. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 40 கிலோகிராம் எடை இந்த வாட்டரை நம்முடைய வெயிட்ல காணப்படுது. அடுத்ததா புரோட்டீன் பாத்தீங்கன்னா 17%, இதோட வெயிட் 11 கிலோகிராம் என்கிறதும். அடுத்த லிப்பிடு பாத்தீங்கன்னா 13.8%, இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 9 கிலோகிராம். கார்போஹைட்ரேட் பாத்தீங்கன்னா 1.5%, இதோட வெயிட் 1 கிலோகிராம். மினரல்ஸ் பாத்தீங்கன்னா 6%, இதோட வெயிட் 4 கிலோகிராம். இதுதான் ஒரு கான்ஸ்டிடியூவன்ட். இதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குது, இந்த பெர்சன்டேஜ் இருக்கக்கூடிய இந்த சப்ளிமெண்ட் எவ்வளவு கிலோகிராம நம்ம உடம்புல தீர்மானிக்குது அப்படிங்கறது நமக்கு முக்கியமான ஒரு சப்ஜெக்டாகவே இதுல காணப்படுது. இதுல ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூவன்ட் என்னன்னு பார்த்தோம்னா வாட்டர். இந்த வாட்டர் 61.6% அளவுக்கும் இதோட வெயிட் 40 கிலோகிராம் நம்ம உடல்ல தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தோம்னா நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருப்போம், பெரும்பாலும் தண்ணினாலதான் உடம்பு சூழப்பட்டிருக்கிறது. மிக குறைவான பகுதி தான் சாலிடு பார்ட்டிகள்னால இருக்குது அப்படிங்கறத நம்ம படிச்சிருப்போம். இதுல பாத்தீங்கன்னா வாட்டர் அங்கும் போது அதிகப்படியான இப்போ ஒரு செல் உயிர் வாழணும்னா கூட நமக்கு வாட்டர் தேவைப்படுது. ஒரு செல்லுல பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசம், செல் மெம்பரேன் இதெல்லாம் நமக்கு வாட்டர் பகுதியினாலே தான் சூழப்பட்டிருக்கிறது. அதனால இப்ப பாத்தீங்கன்னா இன்ட்ரா செல்லார் ஃப்ளூயிட் அது செல்லுல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட், எக்ஸ்ட்ரா செல்லார் ஃப்ளூயிட். இப்ப பிளட் பாத்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்ட்ரா செல்லார் ஃப்ளூயிட். இது தண்ணி பகுதியாகவே தான் காணப்படுது. இதுல சாலிடு பார்ட்டிகிள் பிளட்ல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட் என்கிறதுதான் இதுல இருக்கக்கூடிய சாலிடு பார்ட்டிகிளாகவே காணப்படுது. திரும்ப பாத்தீங்கன்னா பெரிகார்டியல் ஃப்ளூயிடு, நம்ம இதயத்தை சுற்றியுள்ள தண்ணி. திரும்ப பெரிட்டோனியல் ஃப்ளூயிடு, இப்படி ஆக்குலார் ஃப்ளூயிடு, இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் பாத்தீங்கன்னா தண்ணி பகுதியினால சூழப்பட்டிருக்கிறது. அதனால இந்த வாட்டர் என்பது நம்ம ஒரு மனித உடம்புக்கு மிக மிக முக்கியமானது, ஆரோக்கியமானது. அப்ப நம்ம இந்த வாட்டர் கண்டென்ட் பாடியில இருந்து நம்ம குறைக்கவே முடியாது. அதனால வாட்டர் கண்டென்ட்ங்கிறது மஸ்ட். இத நம்ம கண்டிப்பா வாட்டர் கண்டென்ட் நமக்கு தேவையான ஒன்று. தண்ணிக்கு அடுத்தபடியான ஒரு கான்ஸ்டிடியூவன்ட் பார்த்தோம்னா புரோட்டீன். இந்த புரோட்டீன் 17% அளவுலையும் இதோட கிலோகிராம் 11 கிலோகிராம் என்கிறதாகவும் நம்ம மனித உடல்ல தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இது பாத்தீங்கன்னா நம்ம பல்வேறுபட்ட புரோட்டீன் சார்ந்த உணவுகளை எடுக்கிறோம். அதன் மூலமா இந்த சப்ளிமெண்ட் நமக்கு உடம்புக்கு தேவையாக கிடைக்கிறது. இந்த புரோட்டீன் என்கிற இந்த கண்டென்ட்னால தான் அமினோ ஆசிட்ஸ் என்கிற
அந்த சப்ஸ்டன்ஸ் இந்த புரோட்டீன் வந்து அமினோ ஆசிட்ஸ் என்கிற அந்த சப்ஸ்டன்ஸா வந்து டைவர்ட் ஆகி நமக்கு வந்து நம்ம உடல் வந்து கட்டமைக்கப்படுகிறது. இந்த புரோட்டீன்ல பாத்தீங்கன்னா அதிகமான புரோட்டீன்ஸ் வந்து நம்ம உடல் குரோத்துக்கு கட்டமைப்புக்கு வந்து தேவைப்படுகிறதாகவே காணப்படுகிறது. இல்ல பாத்தீங்கன்னா டியூபுலின் என்கிற புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா சைட்டோஸ்கெலிட்டல் என்கிற இந்த மசில் வந்து ஸ்கெலிட்டல் மசில் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு பயன்படுது. ஆக்டின் மசில் பார்ட் வந்து ஆக்டின் என்கிற புரோட்டீனால வந்து குரோ ஆகுது. திரும்ப கெராட்டின் ஸ்ட்ரக்சரல் புரோட்டீனா காணப்படுது. மயோசின் மோட்டார் புரோட்டீனா காணப்படுது. ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் பண்ற புரோட்டீனா காணப்படுகிறது. இந்த புரோட்டீன் வந்து நம்ம மனித உடல்ல மிக மிக ஒரு முக்கியமான சப்ஸ்டன்ஸ் ஆகவே காணப்படுது. புரோட்டீனுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா இந்த லிப்பிட்ஸ் என்கிற ஃபேட் வந்து நமக்கு இம்பார்ட்டன்டா காணப்படுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 13.8% அளவுக்கும் 9 கிலோகிராமா ஃபேட் வந்து ஒரு நார்மலா ஒரு கிலோகிராம் வந்து தீர்மானிக்கப்படுகிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேட் வந்து நமக்கு வந்து மிக மிக முக்கியமான ஒரு சப்ஸ்டன்ஸ். இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட்டுக்கும் திரும்ப வந்து பிளெக்சிபிலிட்டிக்கும் தேவையான ஒரு சப்ளிமெண்ட் தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபேட். இந்த ஃபேட் வந்து நமக்கு வந்து டயரி ப்ராடக்ட்ஸ்ல இருந்து மீட்ல இருந்து இப்படி வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாகவும் கிடைக்குது. இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா இந்த மீட் வகைகள் வந்து சாப்பிட மாட்டாங்க, இறைச்சி சாப்பிடாதவங்க கூட இருப்பாங்க. அப்ப இப்படிப்பட்டவங்களுக்கு ஃபேட் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோசிந்தசிஸ் இன் ஆல் ஹியூமன் செல்ஸ். இந்த ஃபேட்டை வந்து பயோசிந்தசிஸ் பண்ணது எல்லா ஹியூமன் செல்ஸும். அதனால கூட இந்த ஃபேட் வந்து நமக்கு கிடைக்குது. ஆனா இந்த ஃபேட் வந்து மிக மிக முக்கியமான ஒரு கண்டென்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபேட் வந்து நமக்கு ஸ்டோரேஜ் ஆகாம பாத்துக்கிட்டாலே வந்து இந்த வெயிட் வந்து அதிகமா போடாத அளவுக்கு நம்ம வந்து நம்மள உடம்ப பாத்துக்கலாம். இப்ப வந்து ஃபேட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டோரேஜ் ஆகுதுன்னா பாத்தீங்கன்னா பெல்லி சைட்ல வயிற்று பகுதியில, ஸ்கெலிட்டல் மசில்ல பாத்தீங்கன்னா அடிப்போஸ் டிஷ்யூஸ்ல இது வந்து தேவையான ஃபேட் வந்து நமக்கு இருக்கும். ஆனா எக்ஸ்ட்ரா ஃபேட் வந்து ஆகும்போது நமக்கு வெயிட் வந்து அதிகமா காட்டக்கூடிய ஒரு அளவுலையும் காணப்படும். அப்ப வந்து நம்ம எந்த சப்ஸ்டன்ஸை இப்ப இந்த ஃபேட்ங்கிறத தான் நம்ம வந்து குறைத்து கொண்டால் நம்முடைய உடம்பு வந்து வெயிட் வந்து அதிகமா இல்லாம கட்டமைக்கிற ஒரு காரணமாகவே நமக்கு வந்து இதுல தென்படும். திரும்ப பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் ஒரு 1.5% அளவுக்கும் இது 1 கிலோகிராம் வந்து தீர்மானிக்கப்படுது. இந்த கார்போஹைட்ரேட்ங்கும் போது சுகர் கண்டென்ட். இந்த சுகர் கண்டென்ட் வந்து நமக்கு மிக மிக முக்கியமான சப்ஸ்டன்ஸ். இது வந்து எனர்ஜிக்கு தேவையான ஒரு சப்ளிமெண்டாகவே காணப்படுது. அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு வந்து மினரல்ஸ். இது வந்து 6.1% அளவுக்கும் 4 கிலோகிராம் ஆக தீர்மானிக்கப்படுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கால்சியம் என்கிற மினரல் பாத்தீங்கன்னா நம்ம எலும்புல வந்து மேக்சிமம் வந்து படியப்பட்டிருக்கிற ஒரு மினரலா காணப்படுது. பாத்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து சத்துக்களும் நம்ம உடம்புலயும் இருக்குது. இப்ப மினரல்ஸ் பார்த்தோம்னா வேற சோடியம், பொட்டாசியம், குளோரைடு, சிங்கு, அயன், பாஸ்பரஸ், மெக்னீசியம், சல்பர் இப்படிப்பட்ட அநேகமான மினரல்ஸ் வந்து நம்ம உடம்புடைய இயக்கங்களுக்கும் நம்ம உடம்புடைய எனர்ஜிக்கும் மிக மிக முக்கியமான ஒரு காரணியாக காணப்படுது. அப்ப வந்து நமக்கு தண்ணிங்கிறது மிக மிக இம்பார்ட்டன்ட், ஃபேட்ங்கிறது இம்பார்ட்டன்ட். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், மினரல்ஸ், புரோட்டீன் என்கிற எல்லா சப்ஸ்டன்ஸும் நமக்கு மிக மிக முக்கியமான சப்ஸ்டன்ஸ். எதையுமே குறைக்க முடியாது. ஆனாலும் எக்ஸ்ட்ரா ஃபேட் வந்து நம்ம உடம்புல சேர கூடாதபடிக்கு நம்ம பாதுகாத்தாலே இந்த வெயிட் வந்து ரொம்ப அதிகமா போடுறத நம்ம தடுக்கலாம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நாங்க சாப்பிடுறது டயட் வந்து கண்ட்ரோலா தான் சாப்பிடுறோம், ஆனாலும் வந்து வெயிட் குறையல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. சிலருக்கு பாரம்பரியமா இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா குரானிக்கா ரொம்ப நாளாகவே சில மெடிசின்ஸ் வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. அதனால கூட வெயிட் வந்து போடுற நிலைமையில இருக்கும். ஆனால் நமக்கு இந்த கான்ஸ்டியூங்கிறது இம்பார்ட்டன்ட். எக்ஸ்ட்ரா ஃபேட் சேராம பாத்துக்கிட்டாலே நமக்கு வந்து உடல் வெயிட்டை வந்து கட்டமைப்புல கொண்டு போலாம் என்கிறதை நான் கூறி இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்க விரும்புகிறேன். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். ஓகே, பாய்.